எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்தியாவும் ஓமனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேடு டீலை சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நியூஸ் வந்திருக்கு. அதை இந்த கண்ட்ரீஸோட அந்த ஸ்ட்ராட்டஜிக் அந்த எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அந்த இதுக்காக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பெர்சியன் கல்ஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இன்னும் நிறைய இடத்துல விலைவாசி உயர்வு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால டேரிஃப்லாம் போட்டதுனால மக்கள் ரொம்ப நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது உதவி பண்ணுற மாதிரி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தி காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது செகண்ட் இன் வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூஏஇயில் ஃபியூ இயர்ஸ் ஏகோ இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது 98% ஆஃப் இந்தியன் லோவாக எக்ஸ்போர்ட்ஸ் டியூட்டி ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்டர் ஆகும்போது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா 77% அந்த இது டேக்ஸை இம்போர்ட் பண்ணி வர்றதுலேருந்து கல்ஃப் நேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்க்ளூடிங் அந்த சென்சிட்டிவ் ஐட்டம்ஸு, அதாவது ஃபார்மு, அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸு, கோல்டு, ஆயில், கேஸு, இதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓமனோட டேட்ஸு, அப்புறம் மார்பிள்ஸு, அப்புறம் சில பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 0 டியூட்டி ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது லிமிட்டட் குவான்டிட்டிக்கு தான் அது 0 அது டியூட்டி ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அங்கே 85% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் 5 to 6% தான் டியூட்டி ஓமனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செவரல் ஃபுட்டு அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 100% டேரிஃப் இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லப்படுது. அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட உடனே என்ன ஆகும்னா அதை எலிமினேட் பண்ணுவாங்க. அது ஃப்ரெஷ்ஷாக வரதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 2026 அதை ஃபஸ்ட்டு 3 monthsக்குள்ளே இது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு ஹோப் இருக்குது. அதாவது லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் அந்த இது எலக்ட்ரானிக் கூட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முடியும் அப்படிங்கிறது. அதை யூஏஇ அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு சொல்லப்படுது. இங்கே சிஇபிஏ ஃபஸ்ட் டைமாக ஆயுஷ்காக மார்க்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்தியாவுக்காக அப்படின்னு அஃபீஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக ஓமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரி பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல்ஸ் மூலிமா இந்தியன் ஃபார்மா ப்ராடக்ட்ஸை அந்த இதெல்லாம் அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஹலால் அப்புறம் ஆர்கானிக் ஃபுட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அத்தாரிட்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது ஹெல்ப் பண்ணுறது ஈஸியர் ஆக்சஸாக பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டும் இதில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிஇபிஏ சைன் பண்ணப்பட்டிருக்கு. காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பியூஷ் கோயல், அப்புறம் அங்கே இருக்கிறவர் முகமது யூசப் அப்படிங்கிறவரோட அந்த இதில் பிஎம் விசிட் மோடி போகும்போது ஓமனுக்கு போகும்போது இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபீல் பண்ணுறோம் ஹிஸ்டோரிக் ஸ்டெப் ஃபார்வர்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்தியா ஓமன் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. $2 billion எக்ஸ்போர்ட் இருந்தது இப்போ $4 billion கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகும் வெரி ஷார்ட் பீரியடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேபி இன் இயர் ஆர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனியர் அஃபீஷியல்ஸு. சிஇபிஏ எனர்ஜைஸ் பண்ணும் நம்மளோட டைஸை 21st centuryயில் அப்படின்னு நம்ம பிஎம் சொல்லியிருக்காரு. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் டொமஸ்டிக் டெய்ரி ப்ராடக்ட் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இதில் காம்படேட் பண்ணுறதில்ல மோர் ஃபேவரபுளாக அதர் காம்படிட்டர்ஸோட, அதாவது நியூசிலாந்து, டென்மார்க்கோட அப்படிங்கிற மாதிரி. ஈவன் இந்தியன் எக்ஸ் என்னென்னா லார்ஜஸ்ட் மார்க்கெட்டில் இருக்குது ஓமனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்ரிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மரைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேரிஃப் ஜாஸ்தி பண்ணனால அதெல்லாம் ரொம்ப ஹிட் ஆகிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு அந்த இது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டேரிஃப் வந்து கம்மியும் பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் வந்து டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெக்சிகோ வந்து 50%ன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு. அதில் மோஸ்ட்லி 35% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸோடது வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ வந்து என்னென்ன இப்போ மற்ற கண்ட்ரீஸோட எப்படி ட்ரேட் டீல் நடக்க போகுது என்ன அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மற்ற கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது இந்த ட்ரேடு வந்து ஈஸியாக நடக்கும். எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் வந்து அந்த பாதிப்புகள் குறையும். அவங்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அங்கே எந்த கண்ட்ரி வாங்குகிறாங்களோ இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அஃபோர்டபுளாக அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the all option and press the bell icon. Thank you.